பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடை செய்யும் வகையில் சட்டப்பேரவையில் மசோதா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாக்கல் செய்தார். சட்டப்பேரவையில் 5ஆம் நாள் கூட்டத்தொடர் விறுவிறுப்பு. தொகுதி பிரச்சினைகள் குறித்த உறுப்பினர்களின் கேள்விக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில். இவன்தான் அந்த சார் என்ற பதாகையுடன் சட்டப்பேரவைக்கு வந்த திமுக எம்எல்ஏக்கள். சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியே முழக்கம். சட்டப்பேரவைக்கு 4 நாட்களுக்கு பிறகு வெள்ளை சட்டை அணிந்து வந்த அதிமுக உறுப்பினர். நேரலையில் அதிமுக எம்எல்ஏக்கள். மும்பையில் உள்ளது போன்று சென்னையில் கடல் மேல் பாலம். நீலாங்கரி டு லைட் ஹவுஸ் வரை பாலம் அமைக்க குழு அமைக்கப்படும் என அமைச்சர் ஈவாவேலு சட்டப்பேரவையில் தகவல். பெரியார் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்த சீமானுக்கு திருமாவளவன் கண்டனம். சனாதன சக்திகளின் சதி அரசியலை முறியடிப்போம் என விசிக தலைவர் திருமாவளவன் சூளுரை. பெரியார் பற்றி அவதூறாக பேசிய விவகாரம். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது 60 வழக்குகள் பதிவு. தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியை பதவி நீக்கம் செய்யக்கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு. வழக்கறிஞர் ஜெய்சுகின் என்பவர் ரிட் மனு தாக்கல் செய்துள்ளார். சென்னை பனையூரில் தாவேக ஆலோசனை கூட்டம். மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்வதற்கான கூட்டத்தில் விஜய் பங்கேற்காததால் சர்ச்சை. மாவட்ட செயலாளர்கள் அறிவிப்பதில் தாமதம். மயிலாடுதுறை அருகே சர்க்கரை ஆலை உரிமையாளர் வீட்டில் 125 சவரன் நகைகள் திருட்டு. போலீசார் விசாரணை. பொங்கல் தொகுப்போடு ரூபாய் 2000 வழங்க கோரி பாஜக தரப்பில் தாக்கல் செய்த மனு. அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என உயர்நீதிமன்றம் மறுப்பு. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. முதல் மனுவாக சுயேட்சையாக போட்டியிட தேர்தல் மன்னன் என்று அழைக்கப்படும் பத்மராஜன் வேட்புமனு தாக்கல் செய்தார். யுஜிசி விதிகள் திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் போராட்டம். மாணவர் அமைப்பினர் ஏராளமானோர் கூடி முழக்கம்.